கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1975 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் மத்தேயு 21 அதிகாரம் 9வது வசனம், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக எருசலேமுக்கு பவனியாக போகிறார். பெத்பகேயுவுக்கு வந்தபோது சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையையும் கழுதை குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இதன் மூலம் நமக்கு சொல்லுகிற செய்தி, ஆவிக்குரிய பிள்ளைகள் எதிரே இருக்கிற ஆவிக்குரிய அல்லாத பிள்ளைகளை பார்த்து அவர்கள் கட்டுகளை அவிழ்ப்பதற்கு, கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களின் கட்டுகளை அவிழ்க்கிறதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிரச்சனை வரும். ஏனென்றால் கர்த்தர் ஒரு ஆடு கூட தப்பி போவதற்கு சம்மதிக்க மாட்டார். ஒரு மனிதன் கூட தப்பி போவதற்கு சம்மதிக்க மாட்டார். எனவே எதிரே பார்க்கிறவர்களுக்கு சுவிசேஷம், அடுத்து கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டவிழ்த்தல், மூன்றாவது அவர்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வருதல். இந்த 3 காரியங்களையும் செய்ய வேண்டும். செய்த பின்பு அவர் அவிழ்க்கப்பட்ட கழுதை மேல் ஏறி பவனியாக போகிறார் எருசலேமுக்கு. ஜனங்கள் எல்லாரும் ஓசன்னா என்று சொல்லுகிறார்கள். கர்த்தாவே எங்களை இரட்சியும், கர்த்தாவே எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அவருக்கு பின் சென்ற ஜனங்களை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கிட்டத்தட்ட உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றென்று பரிசேயர் பேசிக்கொண்டார்களாம். அன்றைக்கு உலகத்தில் எல்லா பகுதியிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் பரிசேயர் பேசிக்கொண்டார்கள், உலகமே இயேசுவுக்கு பின்னாடி போய்விட்டது என்று சொல்லி. அது இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆவிக்குரிய சகோதரனே, உன் எதிரே இருக்கிறவர்களை பார், கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டவிழ், அவர்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வா, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அதே போல இன்றைக்கும் நாங்கள் உம்மோடு நடக்க, அதற்கு முன்பதாக உமக்காக ஏதாவது செய்ய வேண்டும். எதிரே இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டவிழ்க்க வேண்டும், கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகள் இதை செய்வார்களானால் பரலோகத்தில் பரமன் இயேசுவோடு ஐக்கியம் கொள்வதற்கு நல் வாய்ப்பை கர்த்தர் தருவார்.
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள் யாவரும் கர்த்தரிடத்தில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வாழுகிற காலத்தில் ஏதாவது முயற்சி எடுக்க வேண்டும். கர்த்தர் அப்பொழுது உங்களையும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தவர்களையும் பரலோகத்திற்கு நேராக நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.